ஸோ டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் சார் அப்படின்னா 10th மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட். எஸ்டர்டே கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்த்துருப்போம். ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு அம்சங்கள் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம்னா என்ன, சரி இந்திய அரசியலமைப்புடைய திருத்த சட்டம், ஓகேங்களா, கான்ஸ்டிடியூட் அமெண்ட்மெண்ட் பில்லை பற்றி பார்த்துருப்போம். ஓகேங்களா, அடுத்தது சீர்திருத்த குழுக்கள், ரீஃபார்ம் கமிஷன், கான்ஸ்டிடியூஷனுடைய ரீஃபார்ம் கமிஷன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், அஃபீஷியல் லாங்குவேஜ், நேஷனல் எமர்ஜென்சி. ஓகேங்களா, அடுத்து ஃபினான்ஷியல் அது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்னா லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நிதி உறவுகள், சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள். ஓகேங்களா, அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேங்களா, மாநில அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். ரிட்டை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுங்க, ரிட்டை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் சார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் படித்தா ஸ்டேட் கவர்மெண்ட் ஈஸியாக இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் படித்தா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ எப்படி சென்ட்ரலுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான் ஸ்டேட்டுக்கும். என்ன ஒன்று சார் வித்தியாசம் அப்படின்னா, அரசியலமைப்பு திருத்த சட்டம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்றத்தால் மட்டும்தான், பார்லிமெண்டால் மட்டும்தான் திருத்த சட்டம், ஏன்னா பில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியும். டாபிக் நோட் பண்ணிங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு, இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். என்னுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே சார் இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி. ஸோ இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசை பற்றி எங்கே சார் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் 25 பகுதியில் 5வது பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஆர்டிக்கல் இருந்து வரீங்க சார் அப்படின்னா ஆர்டிகல் 52 டு பண்ணிங்க. ஆர்டிகல் 52 முதல் 78 வரை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, நிர்வாகத்தை பற்றியும். மத்திய அரசின் நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேட்டை பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி அரசு. ஓகேங்களா, ஃபெடரல் கவர்மெண்ட்டு கூட்டாட்சி அரசாங்கம் தான். மத்திய மாநில அரசு கூட்டாட்சி அரசாங்கம், ஃபெடரல் ஸ்டேட்டு. எக்ஸாம்பிள் ஃபெடரல் ஸ்டேட் என்ன சார் அப்படின்னா ஜிஎஸ்டி மாதிரி தான். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள். எஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 பார்ட்டாக. ஓகேங்களா, போட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக டிஃபைன் பண்ணுவாங்க. என்னென்ன சார் அப்படின்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஓகேங்களா, நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் யார் சார், எங்கேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஸோ எல்லா பில்லுமே யார் கம்பல்சரி சைன் பண்ணி ஆகணும்? ஒரு ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பிறகே அது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமாக மாற்றப்படும். ஓகேங்களா, ஸோ நிர்வாகம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ எங்கேருந்து சார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குடியரசுத் தலைவர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையோடைய தலைவர். ஓகேங்களா, சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபாவை யார் சார் வழி நடத்துவார்? இப்போ மக்களவை நடந்துகிட்டு இருக்குது, லோக்சபா, அதே மாதிரி மாநிலங்களவையும் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, அசம்பிளி தான், பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே நாடாளுமன்றத்தில். ஸோ ராஜ்யசபாவில் யார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். நோட் பண்ணி வச்சுங்க, ராஜ்யசபா சேர்மேன்
தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. ராஜ்யசபாவோட சேர்மேன் யார் சார், தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் உட்காந்து 250 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. மாநிலங்களவை எம்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து 18 பேர் அங்கே இருப்பாங்க மாநிலங்களவை. தமிழ்நாட்டு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அடுத்து பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ அவர்கிட்ட தான் டிஃபென்ஸ் இதில் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ரிசர்ச்சு. ஓகேங்களா. இந்த டிபார்ட்மெண்ட்னா பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோல் இருக்குதுன்னு. ஸோ ஒரு மினிஸ்டர்ஸ். அடுத்து அமைச்சரவை குழு. அமைச்சரவை குழு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அமைச்சரவை குழு. அமைச்சரவை குழுனா என்ன சார் அப்படின்னா அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட கேபினெட் மினிஸ்டர்ஸ் தனியாக சொல்லுவாங்க. இது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15% இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து. அமைச்சரவை குழு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் 543 எம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் ஓட் பண்ணி நம்ம தேர்ந்தெடுத்துருக்குறோம். ஓகேங்களா. அடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை குழு. கேபினெட் மினிஸ்டர்ஸ் எவ்வளோ சார் இருக்கலாம் அப்படின்னா 15% இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டரோட சேர்த்தியா. கேபினெட் மினிஸ்டர்ஸ். கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா இன்க்ளூடிங் 50%, இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து. இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 15% இருக்கலாம். கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா. எஜுகேஷன் மினிஸ்டர், விளையாட்டுத்துறை அமைச்சர். இது வந்து மாநில லெவலில் இருக்குது, சென்ட்ரல் லெவலில். விளையாட்டுத்துறை அமைச்சர். ஓகேங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் போஸ்ட்டுக்கு அதான் கேபினெட் மினிஸ்டர்ஸ். விளையாட்டுத்துறை அமைச்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். இவங்க நியூஸ் மீடியாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக் கொடுக்கும்போது மினிஸ்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நியூஸில் கூட பார்ப்பீங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சரின் சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்குது அப்படின்னு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். உள்துறை அமைச்சர். வெளியுறவுத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்கும்போது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுவாங்க. நியூஸில் பார்த்துருப்பீங்க. யாராவது கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா எதிர்கட்சி சார்பாக இந்த டிபார்ட்மெண்ட் சார்பாக மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுவாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 57 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. இப்போ மோர் தென் 50s இருக்குது. வேளாண்மை துறை அமைச்சர். ஓகேங்களா. அது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணை அமைச்சர்கள்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா. மத்திய இணை அமைச்சர் பார்த்துருப்பீங்க நியூஸ்லேயே. தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம். லெஜிஸ்லேட்டிவ். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நாடாளுமன்றம். ஓகேங்களா. அதான் ராஜ்யசபா, லோக்சபா. நாடாளுமன்றம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை ராஜ்யசபா, மக்களவை லோக்சபா.
மாநிலங்களவை அப்படின்னா ராஜ்யசபா. அதான் ராஜ்யசபா இங்கிலீஷில் அப்படியே வரும். பீப்புள் ஆஃப் ராஜ்யசபா ஷார்ட் எழுதுங்க. இது மக்களவை அப்படின்னா பீப்புள் ஆஃப் ஸ்டேட்டு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டு. மக்களவை அப்படின்னா லோக்சபா. மக்களவை அப்படின்னா லோக்சபா. மக்களவையில் எவ்வளோ பேர் சார் இருக்கிறாங்க அப்படின்னா மக்களவையில் 543 உறுப்பினர்ஸ். ஓகேங்களா. அதில் 2 ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, இது எழுதிக்கோங்க. மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா 543 + 2 வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸு, 2 வந்து பார்த்தீங்கன்னா நியமன உறுப்பினர்கள். பட் இது எடுத்துட்டாங்க. யார் சார் நாமினேட் பண்ணவங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். பட் அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸை இப்போ ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட்டில் எடுத்துட்டாங்க. இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் எவ்வளோ அப்படின்னா 238 + 12. இது டோட்டலாக 250 மெம்பர்ஸ். 250 மெம்பர்ஸ். இந்த 12 பேர் யார் சார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். இந்த 12 பேர் யார் சார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. $238 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த 238 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அசம்பிளி மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ராஜ்யசபா அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா 18, தமிழ்நாட்டில் லோக்சபா 39 தொகுதி. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 18 பேர் தேர்ந்தெடுக்கலாம். லோக்சபா அப்படிங்கிறது 39 பேர், 39 தொகுதிகளா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கங்க. எஸ், அடுத்த டாபிக்கு தேர்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் அப்படின்னா ஜுடிஷியரி, நீதித்துறை. ஸோ அது வந்து இந்திய உச்சநீதிமன்றம், இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள். இந்திய உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு. இந்திய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை நீதிபதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நீதிபதிகள். அதர் ஜட்ஜஸ். எஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அவுட்லே. இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அவுட்லே. எஸ், நெக்ஸ்ட் நோட் பண்ணிங்க. இந்திய குடியரசுத் தலைவர்.
இந்திய குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அரசியலமைப்பு சட்டம் நாடாளுமன்ற முறையிலான அரசாங்கத்தை நமக்கு அளித்துள்ளது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா. மத்திய அரசு நிர்வாகத்தின் தலைவர் யார் அப்படின்னா இவர் தான். மத்திய அரசின் நிர்வாக தலைவர், அதாவது அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான். ஹெட் ஆஃப் தி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாக தலைவர், ஹெட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஹெட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். அது இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஹீ இஸ் எ சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்மடு ஃபோர்ஸ். முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுகிறார். குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா முப்படையோட தலைமை தளபதி. சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் தி யூனியன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி நீதித்துறையை அமைக்கும் பொறுப்பு அவருக்கு உண்டு அப்படின்னு இருப்பாங்க, அதை தெரிஞ்சு வச்சுங்க. அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 53 படி குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பு படி செயல்படுத்துகிறார். ஸோ ஆர்டிகல் 53 ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பு படி செயல்படுத்துகிறார். மூலமாகவும் மத்திய அரசு நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பு படி செயல்படுத்துகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்க. பிரசிடென்ட் ஆஃப் குடியரசுத் தலைவர் போட்டியிடுக்கிற குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஃபார் தி எலெக்ஷன் ஆஸ் ஏ பிரசிடென்ட். குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். தேர்தலில் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஏஜ் கம்பல்சரி 35 இயர்ஸ் இருக்கணும். குடியரசுத் தலைவர் அப்படின்னா 35 இயர்ஸா. இந்தியன் சிட்டிசன்ஷிப். மத்திய அரசு, மாநில அரசு இல்லை நம்ம உள்ளாட்சி அமைப்புகளின் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு எந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஊதியம் பெறும் பதவியில் எடுத்தல் ஓகேங்களா. அதே மாதிரி மக்களவை உறுப்பினருக்கான தகுதியினை பெற்றெடுத்தல் வேண்டும் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேங்களா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்களவை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றெடுத்தல் வேண்டும். அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள 10 வாக்காளர்கள் முன்மொழிவும் மேலும் 10 வாக்காளர்கள் வழிமொழியும் வேண்டும். வாக்காளர், அது நோட் பண்ணி வச்சுங்க. His or her name should be proposed by the at least 10 electors and secondary by another 10 electors. The electoral college which elects the president. அவரின் பெயரை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள குடியரசுத் தலைவர்
தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில். ஸோ 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழியணும், 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது மீன்ஸ் 10 வாக்காளர்கள் முன்மொழியவும் 10 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும். 10 வாக்காளர் முன்மொழிய, அதே 10 வாக்காளர் வழிமொழிய வேண்டும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். His or her name should be proposed by at least 10 electors and secondary by another 10 electors of the electoral college which elects the president. எலக்டோரல் காலேஜ்னு தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். He must not hold any office of profit under the union, state or local government. யூனியன், ஸ்டேட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட் அதில் இந்த ப்ராஃபிட்ல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி he should have the qualification required to become a member of லோக்சபா. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினருக்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு இருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினரோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ வந்து பார்த்தீங்கன்னா பதவி வகிக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர் பதவி ஏற்கும் அந்நாளில் பதவி காலியானதாக இருக்கக்கூடும். இன்கேஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது நாடாளுமன்ற உறுப்பினராக வரார் அப்படின்னா அந்த நாளிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதவி காலியானதாக கருதப்படும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் நடக்குது அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு, நோட் பண்ணி வச்சுங்க. குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று விகிதம். குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் எலெக்ஷன் எப்படி சார் நடக்குது அப்படின்னா இந்த டிஎன்பிசி கொஸ்டின் எல்லாமே பிரசிடென்ட் தான் இன்னைக்கு பார்க்குறது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஃபுல்லாகவே சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம். electoral college proposal represented by mean the single transferable vote. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் படி. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஒற்றை மாற்று மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் படி. இது தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ த எலக்டோரல் காலேஜ் அப்படின்னா என்ன சார் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் மக்களவை மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், யூனியன் பிரதேசங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்ட்டு இருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. எலக்டோரல் காலேஜ் இவங்க மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே வராது, டெல்லி புதுச்சேரி மட்டும். ஏன்னா அங்கே மட்டும்தான் உங்களுக்கு சட்டமன்றம் இருக்குது. மீதி இருக்கிற யூடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ அசம்பிளி. ஓகேங்களா? ஸோ வாக்காளர் குழுமம் அப்படிங்கிறது இதுதான். வாக்காளர் குழுமம் அப்படிங்கிறது இதுதான் மீனிங். தெரிஞ்சு வச்சுங்க. மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாமே உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நியமன உறுப்பினர்கள் யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா குடியரசுத் தலைவரே 12 பேர்த்து நியமனம் பண்ணிடுறாரு.
நியமன உறுப்பினர்கள் யாரும் வரமாட்டாங்க. மக்களவை, மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். மக்களவை, மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். மக்களவை, மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அதே மாதிரி அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா ஸ்டேட்டோடைய மெம்பர்ஸும் அசம்பிளி மெம்பர்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, புதுச்சேரி யூடிஸில் டெல்லி, புதுச்சேரி மட்டும்தான் வருவாங்க. எதனால சார் அப்படின்னா மீதி இருக்கிற யூடிஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அசம்பிளியே கிடையாது, சட்டமன்றமே கிடையாது. அங்கெல்லாம் டெல்லி மற்றும் புதுச்சேரி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் காலேஜ், வாக்காளர் குழுமம் அப்படிம்பாங்க. டெல்லி, புதுச்சேரி இன்க்ளூடிங் இப்போ தான் எதோ ஆட் ஆயிடுச்சு, ஜம்மு காஷ்மீர் ஆட் ஆயிடுச்சு, நோட் பண்ணி வச்சுங்க. டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர். ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. பதவியேற்பு யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் எப்படி பதவி ஏற்கிறார் அப்படின்னா, உறுதிமொழி எப்படி இருக்கிறார் அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 இயர்ஸ் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர். ஓகேங்களா? ஏன்னா பாருங்க, இவர் ராஜேந்திர பிரசாத்லாம் 10 இயர்ஸ் இருந்திருப்பார் குடியரசுத் தலைவர்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அவர் துணை குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் 62ல் வந்துட்டு குடியரசுத் தலைவராக இது பண்ணியிருப்பாங்க. ஜாகிர் ஹுசைன் அவர் 2 இயர்ஸ் பக்கம் இருந்திருப்பார். பிரதிபா பாட்டீல் 5 இயர்ஸ் இருந்திருக்காங்க. பிரணாப் முகர்ஜி 5 இயர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. குடியரசுத் தலைவரின் அதிகாரம். குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் நோட் பண்ணி வச்சுக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று நிர்வாக அதிகாரங்கள். டென்த்து புக்கில் ஃபுல்லாக படிச்சிருங்க ஃபஸ்ட்டு. +2 புக்கில் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இவர்கிட்ட என்ன சார் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 77 பிரகாரம்
நிர்வாக அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவருக்கு வழங்குது. அரசியலமைப்பு ஆர்டிகல் 77 வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் ஒவ்வொரு ஒரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரில் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆர்டிகல் 77 என்ன சார் டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, ஸோ எவ்ரி executive action of the union shall be taken in the name of president of India. Yes, article 77 என்ன ரெக்யூர் பண்ணுது அப்படின்னா, ஸோ எவ்ரி executive action of the union shall be taken in the name of president of India. மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பெயரில். சும்மா சட்டம் எழுதி வச்சுங்க. அதே மாதிரி பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சரையும் யார் நியமிக்கிறது? இப்போ பார்த்தீங்களா நியூஸில், புது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சரையும் ஓகேங்களா. பிரசிடென்ட் ஹேஸ் டு மேக் மெனி அப்பாயின்மெண்ட்ஸ் கீ ஆஃபீஸர் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன். ஹி அப்பாயிண்ட்ஸ் தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் தி அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பிரதமர் அமைச்சர் ப்ளஸ் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சரி, மீன்ஸ் மற்ற அமைச்சர்களை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஆளும் கட்சி, ரூலிங் பார்ட்டி. இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னா பதவி பிரமாணம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா. ஹி அப்பாயிண்ட்ஸ் தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் தி அதர் மெம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி தான் அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். ஓகேங்களா. ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன சார் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் போர்ட்ஃபோலியோ டு தம் ஒன் ஆஃப் தி அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் தான். டிஸ்ட்ரிபியூட்டிங் போர்ட்ஃபோலியோஸ் டு தம் அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி தான் அமைச்சரவை வந்து உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். பிரதம அமைச்சர் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறை ஒதுக்கீடு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மேக்ஸிமம் அப் டு 15% இருக்கலாம். பிரைம் மினிஸ்டரோட சேர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீன்ஸ் கேபினட் மினிஸ்டர்ஸா அதான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிங் போர்ட்ஃபோலியோ டு தம் அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுறாரு? பிரசிடென்ட் அப்பாயிண்டட். குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் செய்கிறார் அப்படின்னா the following மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ். நோட் பண்ணி வச்சுங்க. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை யார் நியமனம் செய்யறது அப்படின்னா குடியரசுத் தலைவர்.
உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை நியமனம் செய்யறது யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். நோட் பண்ணி வச்சுங்க. செகண்ட் பாயிண்ட், மாநில ஆளுநர்கள். இந்தியாவின் மிக மாநில ஆளுநர் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஆளுநர் யார் நியமனம் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அதே மாதிரி உயர் நீதிமன்ற தலை இதர நீதிபதிகள் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல். அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். அடுத்து இந்திய தலைமை தேர்தல் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜி தலைமை கணக்கு தணிக்கையாளர். இப்போ பாருங்க எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸோடைய ஹெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சிஏஜி சும்மா ஷார்ட் எழுதிங்க. கம்போர்ட்டுலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் தலைமை கணக்கு தணிக்கையாளர். இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள். சும்மா ஷார்ட்டாக எழுதிக்கங்க. ஸோ எல்லாமே ஹெட்டு அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். ப்ளஸ் 2 தேர்தல் ஆணையாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூபிஎஸ்சி சேர்மன் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். யூபிஎஸ்சி மெம்பர்ஸ். அதே மாதிரி அம்பாசிடர் அதர் கண்ட்ரிஸ் ஹை கமிஷனர்ஸ் டு தி அதர் கண்ட்ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் நியமனம் செய்கிறது அப்படின்னா இந்தியா இஸ்ரேலுக்கான இந்திய தூதகர் யார், அமெரிக்கான இந்திய தூதகர் யார், ஓகேங்களா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸோடைய மற்ற நாடுகளுக்கான தூதர்கள். So commission ambassadors and high commissioners to the other countries. தெரிஞ்சு வச்சுங்க. முப்படை தலைமை தளபதி இராணுவப்படை, கடற்படை, விமானப்படை தெரிஞ்சது தான் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஆர்மி நேவி ஏர் சீஃப் இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கமாண்டர் அப்படிங்கிறது நம்ம இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹி அப்பாயிண்ட்ஸ் தி கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் இன் டு தி கண்டிஷன் எஸ்சி எஸ்டிஸ் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஓகேங்களா. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் நிலையை ஆய்வு செய்ய ஒரு ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி உங்களுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் எஸ்டிஸ் பிசிஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தேசிய ஆணையமா அந்த மாதிரி இது அதான் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை ஒரு ஆணையத்தை நியமிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்டிஷன் பொறுத்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற அதிகாரங்கள்.
லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். இப்போ பார்த்ததுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற அதிகாரங்கள் அவர்கிட்ட என்னென்னலாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சட்டமன்ற அதிகாரங்களில் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை யார் துவக்கி வைப்பாங்க? இப்போ பார்லிமெண்ட் இன்னைக்கு யார் பேசுனது பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே குடியரசுத் தலைவர் தான் எடுத்துமே ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கவர்மெண்ட் புதுசாக 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வருது, புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் he inaugurates the session of the parliament by addressing it as after the general election, also beginning of the first session of the each year. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு வருஷம் 3 கூட்டத்தொடர் நடைபெறும். ஓகேங்களா? அது பார்ப்போம் பின்னாடி நம்ம. குளிர்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், நிதி கூட்டத்தொடர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிதி தான் ஜனவரியில் நடக்கும். ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஒவ்வொரு வருஷத்துலையும் கூட்டத்தொடர் செஷன் நடக்கும். அந்த செஷனில் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக யார் பேசுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் பேசுவார். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இதை நோட் பண்ணி வச்சுங்க. பொது தேர்தலுக்கு பின் இப்போதான் ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது. பொது தேர்தல் பின் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவக்கி வைப்பார், குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? இதெல்லாமே குடியரசுத் தலைவர் தான். இப்போதான் எலெக்ஷன் முடிஞ்சது, ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷன் 18th லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதும் இப்போ தான் அசம்பிளி நடந்தது. அதில் ஃபஸ்ட்டு தான் புதிய நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை யார் வந்துட்டு பேசியிருப்பாங்க அப்படின்னா எடுத்ததுமே குடியரசுத் தலைவர் தான் பேசியிருப்பார். நாடாளுமன்றத்தில் ஃபஸ்ட்டு செஷன் புதிய கூட்டத்தொடர் இவர் உரையாற்றி துவக்கி வைக்கிறார். He inaugurates the session of the parliament by addressing it after the general election and also beginning of the first session of each year. Yes. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் தொடங்குகிறது. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் அப்படின்னு இருப்பாங்க. நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிதி கூட்டத்தொடரில் இந்த வருஷம், கடந்த ஆண்டு, நடந்த ஆண்டு, நகல்வு, ப்ரெசண்ட், பாஸ்ட் எல்லாத்தையும் சொல்லுவார். போன வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த வருஷம் 50 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் ஒதுக்கீடு செய்கிறோம், டிஃபென்ஸுக்கு, எஜுகேஷனுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக பொருளாதாரத்துக்கு, ஓகேங்களா, பெண்கள் மேம்பாட்டுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிஃபைன் பண்ணுவாங்க. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடன் உரையுடன். முதல் கூட்டம்னா நிதி கூட்டத்தொடர் தான் ஃபர்ஸ்ட் நடைபெறும். ஓகேங்களா? அடுத்ததான் உங்களுக்கு இப்போ மழைக்கால கூட்டத்தொடர், அதுக்கப்புறம் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் நவம்பர், அக்டோபர், நவம்பரில் 3 டைம் ஒரு சில. இவரோட உரையுடன் குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். 3 டைம் கூட கூட்டலாம். அது குடியரசுத் தலைவருடைய டெசிஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் சட்டத்துக்கு நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தி அனுப்பலாம். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் அனைத்து மசோதாக்களும் சட்டமா. குடியரசுத் தலைவர் laws of act. A bill passed by the parliament became laws of act only after getting assent of the president. Yes. laws of act வந்து பார்த்தீங்கன்னா
இந்த அசன்ட் வந்து அந்த பில் வந்து யார் அப்படின்னா ஆஃப்டர் கெட்டிங் அசன்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்புறம் தான் இதாகும். எஸ், மணி பில் வந்து பார்த்தீங்கன்னா cannot be introduced in the parliament without his approval. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. இதே தான் ஸ்டேட்டுக்கும். நிதி மசோதா வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதலின்றி. மொத்தம் 3 பில்லு தான்ப்பா இருக்குது. சாதாரண மசோதா, நிதி மசோதா, அதான் மணி பில்லு, அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதா. அது 2 பிரச்சனை கிடையாது. பட் நிதி மசோதா வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய அப்ரூவலுக்கு அப்புறம் தான் நாடாளுமன்றத்திலே இது பண்ண முடியும், இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். சரி, தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியரசுத் தலைவர் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் நிதி மசோதாவை அறிமுகம் செய்ய முடியாது. ஸோ மணி பில் cannot be introduced in the parliament without his approval. எஸ், தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மக்களவை 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, கொண்டு வந்தால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியவில்லை என்றால் ஆட்சி கலைக்கப்படும். ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்கிறாங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மக்களவையில் அது ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 272 மெம்பர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு பாதிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இப்படி தெரிவிச்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிவிக்காத பட்சத்தில் ஆட்சி கலைச்சிருவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி இதே டைமில் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தான் இது பண்ண முடியும். அதே மாதிரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளை ஏதோனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். இரு அவைகளையோ அல்லது ஏதோனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ. ஓகேங்களா, அதுதான் உங்களுக்கு கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுப்பவர் வந்து யார் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுங்க. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டுட்டு வரலாம். கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். The president terminates the session of both or any of the houses of the parliament. President, English note பண்ணிங்க. President terminates the session of both or any of the houses of parliament. He can even dissolve the Lok Sabha before the expiry of the term of the house. 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரமும் இவருக்கு உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் 12 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாக்கு நியமனம் செய்கிறாராம். 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாக்கு நியமனம். பட் இது எடுத்துட்டாங்க இப்போ ப்ரெசெண்டாக. புக்கில் இருக்கிறது தெரிஞ்சு வச்சுங்க.
குடியரசுத் தலைவர் 2 பேர் இது பண்ணுறாங்க. பட் ஆனால் இப்போ எடுத்துட்டாங்க. 12 பேர் யார் சார் அப்படின்னா கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு. இந்த மாதிரி சச்சின் சச்சின் டெண்டுல்கர் கூட ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க இப்போ நியூஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் யார் மேஸ்ட்ரோ, யார் மேஸ்ட்ரோங்கிற மீன்ஸ் யார் மாஸ்டர் இளையராஜா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க ராஜ்யசபா எம்பியா. அது குடியரசுத் தலைவர் டைரெக்டாக 12ல் போட்டாங்களா இல்லை வந்துட்டு எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கியதுனால அந்த 12ல் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க. இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிதி அதிகாரங்கள். ஃபினான்ஸ் பவரா, ஃபினான்ஷியல் பவரா? நிதி அதிகாரம் என்ன சார் இருக்குது அப்படின்னா, அது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கு பின்னாடியே நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட முடியும், கொண்டுட்டு வர முடியும். ஓகேங்களா? அதே மாதிரியா மணி பில். மணி பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்லியாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சைன் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் ரெக்கமெண்டேஷன் தான் கொண்டு வர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் presented before the Lok Sabha by the Union Finance Minister only with the permission of President of India. ஓகேங்களா? ஸோ மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னர் தான் மத்திய நிதி அமைச்சர் வந்து மக்களவையிலே சமர்ப்பிக்க முடியுங்களா? மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை குடியரசுத் தலைவர் அனுமதி பெற்ற பின்பரே. குடியரசுத் தலைவரின் மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்வரே மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். அது தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவர் அளித்துள்ளது அப்படின்னு இருப்பாங்க. ஓகேங்களா? அவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. கிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பிளேசஸ் தி கான்டென்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்போசல் ஆஃப் பிரசிடென்ட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது. அவசர கால நிதியினை இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் கேன் பி மேட் எக்ஸப்ட் ஆன் ஹிஸ் ரெக்கமெண்டேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர யாரோட அவர் பரிந்துரையின்றியும் குடியரசுத் தலைவர் பரிந்துரையின்றி வந்து பார்த்தீங்கன்னா மானிய கோரிக்கைகளை கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்க. அதே மாதிரி ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷனை யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது அப்படின்னா எவ்ரி 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனை இந்த நிதிக்குழுவினை அமைக்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். மத்திய மாநில அரசுகளின் வருவாயை பகிர்ந்து கொள்ள மாநிலங்கள் கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே நிதிக்குழுவினை அவர் அமைக்கிறார் அப்படின்ட்டு இருக்காங்க. தெரிஞ்சு வச்சுங்க. He constitutes the Finance Commission after every 5 years or on demand of the state to recommend the distribution of revenue between the central and state. Okay. தெரிஞ்சு வச்சுங்க. இப்போதான் ரீசெண்டாக பார்த்துருப்போம் நம்ம. 5 இயர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி குழுவை அமைக்கிறாரு. ஃபினான்ஸ் கமிஷன்.
எஸ், இப்போ பார்த்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பார்த்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் நீதி அதிகாரங்கள். நீதி அப்படின்னா ஜூடிஷியல். தேர்டு ஜூடிஷியல் பவர்ஸுமே அவர்கிட்ட இருக்கு. 72 பிரகாரம் சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவர் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கும் தண்டனையிலிருந்து விடுவிக்கும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. ஜூடிஷியல் பவர். குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 72 பிரகாரம் நீங்கள் குடியரசுத் தலைவர் மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இம்பீச்மெண்ட் பண்ணலாம். குடியரசுத் தலைவர் வந்து அந்த மாதிரிலாம் வரைக்கும் நடந்ததில்லை, சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிகல் 72 பிரகாரம் தண்டனை சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவன் தண்டனை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. நாடாளுமன்றத்தால் அவருக்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டு கொண்டு வரும்போது தவிர எந்த நீதிமன்றத்தாலும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு? குடியரசுத் தலைவர். தெரிஞ்சு வச்சுங்க. ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. He can subject impeachment by the president. ஓகேங்களா? The president not answerable to any court of law for exercise his power. தெரிஞ்சு வச்சுங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட். ஓகேங்களா? எந்த நீதிமன்றத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாடாளுமன்றத்தால் அவர்களுக்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டு கொண்டு வரும்போது தவிர, அதாவது இம்பீச்மெண்ட் அந்த நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் குடியரசுத் தலைவரை நீக்கம் செய்ய முடியும், பதவி நீக்கம் செய்ய முடியும். இம்பீச்மெண்ட் மற்றபடி யாராலையும் பண்ண முடியாது. தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 53 பிரகாரம் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ராஜதந்திர அதிகாரிகள், அதாவது வெளிநாடுகளான இந்திய தூதர்கள். ஓகேங்களா? அம்பாசிடர்ஸ். ஆர்டிகல் 53 டிப்ளமேட்டிக் பவர்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜதந்திர அதிகாரங்கள் அதான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் பவர்ஸ் என்ன சார் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார் அப்படின்னு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரி 352 356. ஓகேங்களா? 360 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய கண்ட்ரோல் தான். கேரளா பஞ்சாப்லேயே கிட்டத்தட்ட 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு இருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. குடியரசுத் தலைவர் நீக்கம் இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க கொஸ்டின்ல. தெரிஞ்சு வச்சுங்க. குடியரசுத் தலைவர் நீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 61 அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் போதும் பதவி நீக்கம் செய்யப்படலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. இம்பீச்மெண்ட்டா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 61 அது தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவைகளை வரியை பொறுத்து 1/4 குறையாமல் ஆதரவு அளிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நீதிமன்றத்தால்னா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ண முடியாது. குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 361 பிராக்கெட்ல ஒன்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நீதிமன்றத்துக்கு பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா.
வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 63. நாட்டின் இரண்டாவது மிக உயர்ந்த பதவி எது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். இவர் எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இவருக்கும் அதே மாதிரி 35 இயர்ஸ் அதை பார்த்தா அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. மாநிலங்களவை உறுப்பினருக்கான மற்ற தகுதியில் பெற்றது. அங்கே வந்து மக்களவை உறுப்பினர் அவர் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர் தகுதிகள், ராஜ்யசபாவுடைய மெம்பர்ஸ் அவர் பண்ணால் தகுதிகள் பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த உள்ளாட்சி மத்திய அரசு மாநில அரசோட பதவியில் இருத்தக்கூடாது. இவர் எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஓகேங்களா. யார் வர மாட்டாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ்லாம் வர மாட்டாங்க. ஓகேங்களா. துணை குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எலக்டோரல் காலேஜ் மூலியமாக தான். சேம் அதே தான். இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஓகேங்களா. இவங்க நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்களும் வராங்க. துணை குடியரசுத் தலைவருக்கு டஸ் நாட் இன்க்ளூட் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். ஓகேங்களா. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் பங்கேற்க மாட்டார்கள். துணை குடியரசு இவங்க மட்டும்தான் ஒன்லி. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வரமாட்டாங்க, யூடிஸ்லாம் வரமாட்டாங்க. ஒன்லி ரெண்டு அவையில் இரு அவையில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள். தெரிஞ்சு வச்சுங்க போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசு தேர்தல் மற்றும் பதவிக்காலம். ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 66 பிரகாரம் துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்ட்டு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. துணை குடியரசு பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஸோ அதுக்கப்புறம் கூட இருக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவரெலாம் பாருங்கள், இவர் துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணா கூட இருந்திருப்பார். 62 to 67 சாரி எஸ் 10 இயர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையின் துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பணிகளை செய்வார் அப்படின்ட்டு. அதான் மாநிலங்களவையின் தலைவரே யார் அப்படின்னா இவர் தான், துணை குடியரசுத் தலைவர் தான். துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருடைய பதவி ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவியில் செயலாற்றுவார் அப்படின்னு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக இருக்கும்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவர் ஆக்டிங். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் சார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. தெரிஞ்சு வச்சுங்க. அந்த மாதிரி 1969 ஹிதயதுல்லா இருந்திருக்காரு. அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். யார் சார் அப்படின்னா எம் ஹிதயதுல்லா. துணை குடியரசுல பதவி நீக்கம் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 14 நாளைக்கு முன்னாடியே கொண்டுட்டு வரணும் பார்லிமெண்ட்டில். அதை தெரிஞ்சு வச்சுங்க.
இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. கேட்க மாட்டாங்க. மாநிலங்களவை நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார். மாநிலங்களவை மரபு ஒழுங்குமுறையை தீர்மானிக்கிறார். ஓகேங்களா? ராஜ்யசபா மீட்டிங் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் கூட சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாரு. பார்த்துருப்பீங்க நியூஸ்ல. மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றம் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடை சேர்ந்த இன்னொரு ஸ்டேட்டை சேர்ந்த மொத்த மாநிலங்களவை உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றம். மாநிலங்களவை மரபு ஒழுங்குமுறைக்கு வந்துட்டு தெரியல அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க சில டைம். தெரிஞ்சு வச்சுங்க. சதான் கொடுத்துருக்குறாங்க. மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கையை ஒத்தி வைக்கணும் அல்லது முடிவுக்கு கொண்டுட்டு வரும் செய்கிறாரு. குடியரசுத் உடல்நலை குறைவாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஆக்டிங்காக இருப்பார். துணை குடியரசுத் தலைவர் தான். துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் 6 மாதத்துக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒர்க்கை இவரே பார்ப்பாருன்னு இருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து கேஸ்டிங் ஓட்டு, முடிவு வாக்கு. கேஸ்டிங் ஓட்டு மாநிலங்களவையில் சட்ட மசோதா நடைபெறும் போது ஈக்குவலாக இருக்கும்போது மாநிலங்களவையில் ராஜ்யசபால சட்ட மசோதாவின் போது நடைபெற்ற வாக்கெடுப்பில் வந்து சமநிலை இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 100 யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லுக்கு ஆதரவாகவோ இல்லை பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எகென்ஸ்டாவோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவுக்கு எவருக்குமே உரிமை இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சமநிலை மசோதாவின் நடைபெற்ற வாக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையில் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சட்ட மசோதாவுக்கு ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ வாக்களிக்க முடியும். அதிகாரம் யார் சார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இன்னும் தெரிஞ்சு வச்சுங்க. அவருடைய முடிவு வந்து எதுக்கு வேணா இருக்கலாம். அது வந்து எவருக்குமே இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. தான் கேஸ்டிங் ஓட்டு. அடுத்த டாபிக் பிரைம் மினிஸ்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கேபினெட் மினிஸ்டர்ஸ் பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. வெயிட் பண்ணி கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். அமைச்சரவையின் வகைகள்லாம் கேபினெட் மினிஸ்டர்ஸ், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றம். இது கொஞ்சம் கண்டென்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இது பிரதம அமைச்சர் நோட் பண்ணிங்க. பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர். ஆர்டிகல் 74 பிரகாரம் குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரவை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நாடாளுமன்றம் வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனை அமைந்துள்ளது. அவர் நாடாளுமன்ற முறையை வெஸ்ட் மினிஸ்டர் நோட் பண்ணிங்க. நாடாளுமன்ற உறுப்பினரால் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். நோட் பண்ணிங்க. ஆனால் அடுத்த 6 மாதத்துக்குள்ள நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்படும் ஏதோ ஒரு அவையில். இப்போ நாடாளுமன்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு எடுத்துங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது. நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இல்லாத கூட பிரைம் மினிஸ்டர் நிறுத்தலாம். பட் ஆனால் இங்கே அடுத்த 6 மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நின்று வின் பண்ணிடணும். ராஜ்ய
6 மாசத்துக்குள்ள நாடாளுமன்றத்துல தேர்ந்தெடுத்தல் பண்ணும், ராஜ்யசபாலையோ இல்ல லோக்சபாலையோ. நாடாளுமன்ற உறுப்பினராய் இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கலாம், கேபினெட் மினிஸ்டர். A person who is not a member of the parliament can be appointed as a minister, but he has himself elected to the parliament within a 6 months. அடுத்த 6 மாசத்துக்குள்ள ஏதோ ஒரு அவையில தேர்ந்தெடுக்கணும். ஸோ பார்லிமெண்ட் எலெக்டட் பண்ணிருக்கணும் வித்தின், அதாவது ராஜ்யசபா எம்பியோ இல்லை லோக்சபா எம்பியோ. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் அமைச்சராக இது பண்ண முடியும். அமைச்சர் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர் அவர். ஓகேங்களா. ஸோ அமைச்சர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மினிஸ்டர்ஸ் தான். ஏன்னா ராஜ்யசபாவில் இருக்கிறவங்களா நம்ம ஜஸ்ட் மெம்பர்ஸ் தான் சொல்லுவோம். ஓகேங்களா. கவுன்சில்ஸாக மெம்பர்ஸ் தான் சொல்லுவோம். அமைச்சர் அப்படிங்கிறது லோக்சபாவில் மீன்ஸ் ராஜ்யசபாவில் இருக்கிறவங்களுமே ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, மினிஸ்டர்ஸ் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் ராஜ்யசபா எம்பி தான். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை மீன்ஸ் உங்களுக்கு கேபினெட் மினிஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி. அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர் அவர். அடுத்து பிரைம் மினிஸ்டருடைய கடமை, இது ஆர்டிகல் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆர்டிகல் 78. பிரதம அமைச்சருடைய கடமை. டிஎன்பிசி கொஸ்டின், டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆர்டிகல் 78. பிரதம அமைச்சர் அமைச்சர்களின் நிலையை அறிந்து அவர்களின் அரசின் பல்வேறு துறைகளை இருக்குங்களா. இப்போ பிரதம அமைச்சர் தான், பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர், இவருக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் நிதி துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். அதே மாதிரி அஜெண்டா தலைமை, இப்போ கேஸ் மீட்டிங் நடக்குது அமைச்சரவை குழுவில், அவங்க தான் மீட்டிங் நடக்கும். இப்போ ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அஜெண்டா முடிவு செய்கிறதெல்லாம் அவர் தான். ஓகேங்களா. ஸோ அமைச்சரவையின் தலைவர், அமைச்சரவையின் தலைவர் பிரதம பிரைம் மினிஸ்டர் தான் அமைச்சரவையின் தலைவர் அப்படின்ட்டு இருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. பிரைம் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் தி கேபினெட் அண்ட் தி அதர் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ். ஹெட் ஆஃப் த கேபினெட் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நடிச்சிடாதீங்க. அமைச்சரவையின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர், பிரைம் மினிஸ்டர். கேபினட் கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 இயல்பாக கலந்து ஆலோசிக்காமல் இருப்பாங்க, தெரிஞ்ச விஷயம். நாட் கேபினெட் கேபினெட் மீட்டிங் இது. ஸோ அதான் மத்திய அரசின் விவகாரங்கள், சட்டத்திற்கான முன்மொழிவுகள், அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கிறார் அப்படின்னு இருப்பாங்க, நம்மளே பார்த்துருப்போம் ஒரு சில டைம். அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறது யார் அப்படின்னா கூடிய பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா. The Prime Minister act as a link between the President and the Council of Ministers. ஓகேங்களா. அமைச்சரவைக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையேயான பிரைம் மினிஸ்டர். நாட்டின் உண்மையான தலைவர், நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளரும் செயல்படுகிறார் அப்படின்னு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் லீடர் ஆஃப் தி நேஷன் அண்ட் சீஃப் ஸ்போக் பர்சன் ஆஃப் தி கண்ட்ரி. சர்வதேச மாநாடுகள், காமன்வெல்த் மாநாடு, அணிசேரா மாநாடு, உச்சி மாநாடு, சார்க் மாநாடு, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. G7, G20, சார்க் கான்ஃபரன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவார்.
இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து நடைபெறும். சார்க் கண்ட்ரி, சார்க் நேஷன், காமன்வெல்த் சமிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய G7, G8, G20லாம் பார்ப்பீங்க நீங்கள் நியூஸ்லேயே. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவார் நம்ம நேஷன் சார்பாக அப்படின்னு இருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை குழு, இதோட முடிச்சிடலாம் இன்னைக்கு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை குழு. தேர்தலுக்கு பின் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவையை நியமிக்கிறார் அப்படின்னு இருப்பாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாத கூட அமைச்சராகலாம். ஆனால் அடுத்த 6 மாதத்துக்குள்ள ஏதோ ஒரு இதில் கண்டிப்பாக நின்று தேர்ந்தெடுத்துடணும். நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒரு அவையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், ராஜ்யசபாலையோ இல்லை லோக்சபாலையோ. ஸோ ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினரில் 15% மட்டும்தான் அமைச்சரவை உறுப்பினராக முடியும், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். அதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். மொத்த மக்களவையில் எவ்வளோ பேர் தான் உங்களுக்கு மினிஸ்டர்ஸ் ஆக முடியும்? 15% தான். இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டரா தெரிஞ்சு வச்சுங்க. பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து தான். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத கூட அமைச்சராகலாம். ஆனால் அடுத்த 6 மாதத்தில் ஏதோ ஒரு அவையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்த டாபிக் மத்திய அமைச்சர்களின் வகைகள். மத்திய அமைச்சருடைய வகைகள். கேட்டகரிஸ் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ்: கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், டெப்டி மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இணையமைச்சர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ராஜாங்க அமைச்சர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மத்திய அமைச்சர்கள் வந்து 3 நிலைகளில் the ministers are classified under 3 ranks. ஃபர்ஸ்ட் ஒன்று கேபினெட், அப்படின்னா ஆட்சிக்குழு அமைச்சர்கள் அப்படிம்பாங்க. கேபினெட் அப்படிங்கிறது வேற, கேபினெட் அமைச்சர்கள் அப்படிங்கிறது வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கேபினெட் அப்படிங்கிறது மீனிங் வேற, கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வேற. எஸ், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கேபினெட் அப்படிங்கிறது வேற. கேபினெட் இஸ் an informal body of senior ministers who form the nucleus of administration. ஓகேங்களா? அதான் வந்து கேபினெட்டா. கேபினெட்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா, இந்த கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th லெவலில் அந்த இந்த 10th லெவலில் எக்ஸாம் நடக்கு தெரியுங்களே, நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். எஸ், நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுறாங்க, கொஷின் கேட்டிருக்கிறாங்க. கேபினெட் அப்படிங்கிற நிர்வாகத்தின் மையக்கருவியை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு, இன்ஃபார்மல் பாடி. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. நிர்வாகத்தின் மையக்கருவியை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு தான் கேபினெட். The cabinet is an informal body of senior ministers who form the nucleus of administration. The cabinet is an informal body of senior ministers who form the nucleus of administration. Is called cabinet. நிர்வாகத்தின் மையக்கருவியை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு கேபினெட் அப்படிம்பாங்க. அடுத்தது கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா அதை பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்ய அமைச்சரவை பரிந்துரைக்கிறது அப்படின்னு இருப்பாங்க.
அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர அமைச்சரவை ஒரு கருவியாக செயல்படுகிறது அப்படின்னு இருப்பாங்க. அது நிதி மசோதானது அமைச்சரவையிலிருந்து தொடங்கும் அப்படின்னு இருப்பாங்க. மீதியெல்லாம் நான் பார்த்ததுதான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாங்க அமைச்சர். ஸோ ராஜாங்க அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையின் குழுவின் ரெண்டாவது வகையினர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சர்களாக செயல்படுகிறார் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வாங்களாம். இல்லை அப்படின்னா அவங்க கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டா, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அவங்க ஒதுக்கப்பட்ட துறைகளோட பொறுப்பு அமைச்சர்களாக செயல்படுகிறார் அப்படின்னு இருப்பாங்க. பட் அவங்க இது பண்ணால் மட்டும்தான் இங்கே இது பண்ணுவாங்களாட்டுது. சும்மா தெரிஞ்சு வச்சுக்க. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இணையமைச்சர்கள். ஸோ அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இதுலேயுமே இணையமைச்சர் இருப்பாங்க. பார்த்தீங்களா இல்லைங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் மட்டும் வர மாட்டாங்க. அவங்களோட இணையமைச்சருமே சேர்ந்து வருவாங்க. டெப்டி மினிஸ்டர். டெப்டி மினிஸ்டர் மூன்றாவது அமைச்சரவையில் மூன்றாவது இணையமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர்கள் அல்லது ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவர்கள் உதவி புரிகின்றது இருப்பாங்க. இதோட தெரிஞ்சு வச்சுங்க, போதுமானது. அடுத்து இந்தியன் பார்லிமெண்ட், மக்களவை என்ன, லோக்சபா, ராஜ்யசபா கொஞ்சம் பிரீஃபாக பார்ப்போம். அட்டார்னி ஜெனரல் ஆஃப், அதுக்கப்புறம் சேம் உச்சநீதி ஒரு ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் ஆல்ரெடி பார்த்தது தான். இங்கே ஒரு சில பாயிண்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோமா போதுமானது. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 6 to 10th நாளைக்கு 10th வேணால் டெஸ்ட் எழுதிருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 10th ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th 12th கண்டிப்பாக படிச்சு தான் ஆகும். ஓகேங்களா? குரூப் 2னால லக்ஷ்மிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அப்டேட் பண்ணதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி டீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இந்த 5 சப்ஜெக்ட் ப்ளஸ் மேக்ஸ் தமிழ் போட்டாவே குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? இந்தியன் எக்கனாமி 11th 12th, ஜியாகிரஃபி 10th புக்கு பார்த்தா போதுமானது. எஸ், இந்தியன் எக்கனாமி பார்த்துங்க. 11th 12th ஜியாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா 10th ஜென்ரல் ஜிகே. ஏன்னா ரெண்டுமே ஜென்ரல் ஜிகேவாக தான் கேட்குறாங்க. ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, பாலிட்டி, யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் கடைசி டைமில் நான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விட்ருவேன். ஓகேங்களா? அதை படிச்சிட்டிங்கனாவே போதுமானது. வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் டைம் ஆகும். இந்த யூனிட் 8 பாலிட்டி இதான் கொஞ்சம் சிலபஸ் அதிகம். ஓகேங்களா? யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்ட்ரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஐஎன்எம்ல கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த 5 சப்ஜெக்ட்டு இது ரெண்டும் இந்த 11th 12th 10th இது 3 படிச்சிட்டிங்க அப்படின்னா தமிழ் மேக்ஸ் போட்டோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் நடத்தக்கூடிய பாட்டே தான் மெயின்ஸுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் அரைக்குறையாக படிச்சுட்டு மெயின்ஸ் நான் படித்து பாஸ் பண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட்டு ஜாப். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக குரூப் 2A அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கொஷின்ஸ் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் தான் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அப்புறம் உட்காந்துருவீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது தெளிவாக படித்தா மட்டும்தான். சேலரி அதிகம் 40,000 யாருமே சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஸோ நாலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ண முடியும் எக்ஸாம்ஸில். இது அப்படியே ஃபாலோ பண்ணிங்க, கிளாஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே டெஸ்ட்டை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு எப்படி இருந்தால் மெமரைஸ் பண்ணுற மாதிரி டேட்டாஸ் கேட்கறது இல்லை, இயர்ஸ்லாம் அப்படிலாம் வரதே இல்லை, ஜஸ்டிஃபிகேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதுமானது. வேறெல்லாம் எனக்கு மெமரி பண்ணணும் சார், பாடிட்டிக்கிட்டே எனக்கு இயர் மறந்து போயிடுது, இந்த மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் கேட்குறதே இல்லை கொஸ்டின்ஸு. நான் தமிழ் நாளைக்கு அடுத்த நெக்ஸ்ட் 2 யூனிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு யூனிட் தான் டெஸ்ட்டு வச்சேன். நேற்றே அந்த அளவுக்கு யாரும் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல தமிழ். 9th ஃபுல்லாக நல்லா தெளிவாக படிங்க.